வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல சாதாரணமா நம்ம பேசுறப்போ யூஸ் பண்ற ஒரு வார்த்தை, அதற்குள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்குள்ள படம் ஆரம்பிச்சிருச்சு, அதுக்குள்ள பஸ் போயிடுச்சு, அதுக்குள்ள மழை வந்துருச்சு, அதுக்குள்ள எல்லாம் வித்து போச்சு. இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த அதற்குள் அப்படின்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? எப்படி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்றது? இதுக்கு எந்தெந்த டென்ஸை யூஸ் பண்ணணும்? அப்படின்றத பத்தியெல்லாம் நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். ஸோ தமிழ்ல அதற்குள் அப்படின்னு சொல்ற அதே அர்த்தத்துல இங்கிலீஷ்ல பை தென் அப்படின்ற ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தோம், பை த டைம் அப்படின்ட்டு. அப்போ கூட நம்ம சொன்னோம் இதே மாதிரி பை தென்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்கு, அதை நம்ம தனியாக பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பை த டைமுக்கும் பை தென்னுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பை த டைம் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த விஷயம் நடப்பதற்குள் அப்படின்னு சொல்றதுக்கு தான் பை த டைம் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். பை தென் வந்து அப்படிலாம் இல்லை, அதற்குள் அப்படின்ற எக்ஸாக்ட் வேர்டுக்கு பதிலாக நம்ம பை தென்னை யூஸ் பண்ணுவோம். நீங்கள் வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு இல்லை, தனியாகவே இதை யூஸ் பண்ணலாம். ஸோ பை தென்ன்றது இட் இஸ் நாட் அ கன்ஜங்ஷன். இதை நீங்கள் கன்ஜங்ஷனாகவும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களான்னா, மற்ற கன்ஜங்ஷன்ஸ், அதாவது எல்லா கன்ஜங்ஷனும் இல்லை, அண்டு பட்டை இதோட சேர்த்துட்டு நம்ம இதை அப்படியே ஒரு கன்ஜங்ஷன் மாதிரி யூஸ் பண்ணலாம். இது தனியாக கன்ஜங்ஷன் இல்லைன்றதுனால இது கூட ஒரு கன்ஜங்ஷன் அண்டு இல்லைன்னா பட்டை சேர்த்துட்டு இதை வந்து ஒரு கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ணலாம். அடுத்தது நீங்கள் யோசிச்சு பாருங்க, அதற்குள் அப்படின்னு சொல்றப்ப நம்ம ரெண்டு விதமான சென்டென்சஸ் தான் ஃப்ரேம் பண்ணுவோம். ஒன்று என்ன அப்படின்னா, அதற்குள் இப்படி நடந்து விட்டது அப்படின்னு பாஸ்டை ரெஃபர் பண்ணி, இன்னொன்று அதற்குள் இப்படி நடந்து விடும் அப்படின்னு ஃபியூச்சரை ரெஃபர் பண்ணி. ஸோ ரெண்டு விதமான சென்டென்சஸ் தான் நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம். ஸோ பை தென்னை யூஸ் பண்ணி நாம் ஷார்ட் சென்டென்சஸும் ஃப்ரேம் பண்ணலாம், லாங் சென்டென்சஸும் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ ரெண்டுக்குமே எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ முதல்ல இந்த பை தென்னை யூஸ் பண்ணுறப்போ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், எந்த டென்ஸை யூஸ் பண்ணணும் அதை பார்த்துடலாம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி பை தென், இப்போ அதற்குள் இது நடந்து விட்டது அப்படின்னு பாஸ்ட்டை ரெஃபர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பை தென் கூட பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும். அதாவது சப்ஜெக்ட் ஹேட் ப்ளஸ் V3 இந்த ஃபார்மேட்டை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஃபியூச்சரில் ரெஃபர் பண்ணி அதற்குள் இது நடந்து விடும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் பை தென் கூட நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும். அதாவது சப்ஜெக்ட் வில் ஹாவ் ப்ளஸ் V3 இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணணும். சொன்ன மாதிரி இந்த பை தென்னை ஒரு கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா அண்ட் பை தென் அப்படின்னோ இல்லை பட் பை தென் அப்படின்னோ நம்ம சேர்த்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணுறப்போ பை தென் அதற்குள் அப்படிங்கிற வார்த்தை எந்த ஸ்டேட்மெண்ட்ல வருதோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பாஸ்ட்டை ரெஃபர் பண்ணுறதா இருந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லையும், ஃபியூச்சரை ரெஃபர் பண்ணுறதா இருந்தால் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்லையும் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம பாஸ்ட்டை ரெஃபர் பண்ணுறப்போ சாதாரணமாக ஒரு சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் இருக்கும், பை தென் வர்ற சென்டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கும். ஃபியூச்சரை ரெஃபர் பண்ணுறப்போ பேசிக்காக உள்ள ஸ்டேட்மெண்ட் ஃபியூச்சர் டென்ஸ்லையும், பை தென் வர்ற ஸ்டேட்மெண்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்லையும் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம சாதாரணமாக சிம்பிள் சென்டென்சஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் நாங்கள்லாம் டிவி பார்த்துட்டு இருந்தோம், அதுக்குள்ளே எங்கள் அம்மா சூப்பராக சமைச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க, நாங்களாம் டிவி பார்த்துட்டு இருந்தோம், அதுக்குள்ளே எங்கள் அம்மா சூப்பராக ஒரு ஃபுட்டு சமைச்சிட்டாங்க இப்படி நம்ம சொல்ல போகிறோம். இப்போ எப்படி சொல்லணும், அதற்குள் அப்படின்னா பை தென் இல்லையா? எப்படி இங்கே கம்மா போடுறோமோ அதே மாதிரி எழுதுறப்ப நம்ம பை தென் வச்சு ஒரு கம்மா போட்டுப்போம். இது சமைச்சிட்டாங்க அப்படின்னு பாஸ்ட்ல இருக்கு, அதனால நம்ம பை தென் கூட பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும் இல்லையா? இப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து மை மாம், சமைக்கிறதுன்றதான் verb. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல had plus V3. ஸோ had cooked a delicious meal. சூப்பரா செம்ம டேஸ்டியா ஒரு ஃபுட்டு. ஸோ a delicious meal. அவ்வளோதான். ஸோ இதை எப்படி சொல்றது, by then my mom had cooked a delicious meal. இந்த மாதிரி பை தென்னை யூஸ் பண்ணுறப்போ அதை நீங்கள் சென்டென்ஸோட முன்னாடியும் யூஸ் பண்ணலாம், சென்டென்ஸுக்கு கடைசிலையும் நம்ம யூஸ் பண்ணலாம். சென்டென்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணீங்களான்னா இப்படி கம்மா போடுங்க, பின்னாடி யூஸ் பண்ணுறப்போ கம்மா எதுவும் தேவையில்லை. மை மாம் ஹேட் குக்ட் அ டெலிஷியஸ் மீல் பை தென். இப்போ பாஸ்ட் வச்சு பார்த்தோம் இல்லையா, அப்படியே ஃபியூச்சரை வச்சு ஒன்று பார்த்துட்டோம்னா லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிளாக அதற்குள்ளே உன் மனசு மாறிவிடும் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அதுக்குள்ளே உன் மனசு மாறிடும் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஃபியூச்சரை ரெஃபர் பண்ணுறதுனால பை தென் கூட வர அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும் இல்லையா? இப்போ உன் மனசு மாறிடும் நம்ம தமிழில் சொல்கிறோம், ஆனால் இங்கிலீஷில் சொல்கிறப்ப நீ உன் மனசை மாற்றிக்கிட்டுருவ அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அதனால சப்ஜெக்ட் யூ, இந்த இடத்துல மாறுறது சேஞ்ச்ன்றதான் வேர்ப் இல்லையா? ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னா வில் ஹாவ் ப்ளஸ் V3. யூ வில் ஹாவ் சேஞ்ச்ட் யுவர் மைண்ட்.
you will have changed your mind. இப்போ இதை எப்படிலாம் சொல்லலாம்? ஒன்று by then முன்னாடி வச்சு சொல்லலாம், இல்லை by then சென்டென்ஸோட பின்னாடியும் வச்சு சொல்லலாம். By then you will have changed your mind அப்படின்னு சொல்லலாம். You will have changed your mind by then அப்படியும் நம்ம சொல்லலாம். ஈஸியா இருக்கு இல்லையா? இப்போ நாம கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். இந்த சென்டென்ஸோடைய டைப் பார்த்துக்கோங்க, எப்படி இருக்குது சென்டென்ஸ், எந்த ஸ்டேட்மெண்ட் கூட அதற்குள்னு இருக்கு, அதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றப்போ ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ நாம பை தென்ன அண்ட் இல்லைன்னா பட்டோட சேர்த்து நம்ம வந்து கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணலான்னு சொன்னோம் இல்லையா? இந்த இடத்துல அது இல்லாம அதனால் அப்படின்னு ஒரு வார்த்தை வர்றதுனால சோ வச்சு சொல்ல போறோம். சோ பை தென் அப்படி இல்லை. இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்க, அப்போ உங்களுக்கே ஈஸியா புரியும் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அதுக்குள்ள படம் ஆரம்பிச்சிருச்சு, அதனால நாங்க ஃபர்ஸ்ட் சீனை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ அதற்குள் படம் ஆரம்பித்து விட்டது. இது கூட தான் நம்ம என்ன செய்யணும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும். அதுல தான் பை தென்னும் வரும் இல்லையா? அடுத்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அதனால். சோ ஆரம்ப காட்சியை நாங்க மிஸ் பண்ணிட்டோம், அதை நம்ம வெறுமனே பாஸ்ட் டென்ஸ்ல சொன்னா போதும். ஸோ இப்படிதான் இருக்க போகுது நம்ம ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, படம் ஆரம்பித்து விட்டது. the movie had started நம்ம போட்டிருக்கோம். நீங்க the movie had begun அப்படின்னு சொல்லலாம். begin, began, begun அப்படின்னு நம்ம சொல்லலாம். the movie had begun அப்படின்னு சொல்லலாம். அதனால ஃபர்ஸ்ட் சீனை நாங்க மிஸ் பண்ணிட்டோம். நாங்கள் வி மிஸ் பண்ணிட்டோன்னே இருக்கு இங்க. ஸோ அது பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்க போகுது இல்லையா? we missed the beginning, we missed the beginning இல்லைன்னா we missed the first scene, எப்படி வேணா சொல்லுங்க. இப்போ இதை கம்பைன் பண்ணலாமா? the movie had already started by then. அதுக்குள்ள படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. the movie had already started by then பின்னாடி வச்சு சொல்றோம். so we missed the beginning. இந்த சென்டென்ஸ் பாருங்க, நாங்க அவரை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ்க்கு போனோம், ஆனா அதுக்குள்ள அவர் வீட்டுக்கு போயிட்டார். எப்படி நம்ம சொல்ல போறோம்? ஆனால் அதற்குள்னு இருக்கு. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல அவங்க அண்ட் பை தென்னும் யூஸ் பண்ணுவாங்க, பட் பை தென்னும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நமக்கு தமிழுக்கு கரெக்டா மேட்ச் ஆகுறது பட் பை தென் தான் இல்லையா? அதனால நாம நம்மளோட எக்ஸாம்பிள்ஸ்ல எல்லாம் பட் பை தென் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ நாங்கள் அவரை அலுவலகத்திற்கு பார்க்க சென்றோம். இந்த இதை வந்து நம்ம என்ன செய்ய போறோம்? பாஸ்ட் டென்ஸ்ல சொல்ல போறோம். ஆனால் அதற்குள் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வர்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லணும் இல்லையா? ஸோ இப்படிதான் இருக்க போகுது ஸ்ட்ரக்சர். பாஸ்ட் டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பட் பை தென் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல நாம சொல்ல போறோம். ஸோ நாங்கள் அவரை அலுவலகத்திற்கு பார்க்க சென்றோம். we went to see. பார்க்க சென்றோம்னு இருக்கு. போறதுன்னா கோ, பார்க்க செல்றதுன்னா went to see பாஸ்ட் டென்ஸ்ல. டு பக்கத்துல வர்றது எப்பவுமே பேசிக் verb தான் இல்லையா? ஸோ we went to saw சொல்லிடக்கூடாது. we went to see. அவரைன்றதுனால we went to see him. எங்க? அவரது அலுவலகத்தில், at his office. நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். நிறைய பேர் வந்து போற இடம், பொதுவான இடங்கள் அப்படி சொல்றப்ப நம்ம அட்டுன்ற ப்ரப்போசிஷனை சேர்த்துக்கணும் அந்த இடத்தில் அப்படின்னு சொல்றதுக்கு. so we went to see him at his office. அடுத்தது இந்த சென்டென்ஸ் பாருங்க, அவர் வீட்டிற்கு சென்று விட்டார். அது கூட தான் பை தென் வருது, அதனால இதை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லணும். அவர்ன்றதுனால he, பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா had பிளஸ் v3. போறது அங்கேயும் verb. ஸோ கோவோடைய தேர்ட் ஃபார்ம் had gone home. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல அப்படியே கொண்டு வந்து போட்டுடலாமா? we went to see him at his office, but by then he had gone home. we went to see him at his office, but by then he had gone home. எவ்வளோ லென்த்தி சென்டென்ஸ் பாருங்க. இந்த மாதிரி சென்டென்சஸ் நீங்க நார்மலா நம்மளுடைய கான்வர்சேஷனை நம்ம நிறைய ஃப்ரேம் பண்ணலாம். நான் அவரை வந்து வார்ன் பண்ண ட்ரை பண்ணேன், எங்க வழியில குழி இருக்கு, ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்ல நான் ட்ரை பண்ணேன், ஆனால் அதுக்குள்ள அவன் விழுந்துட்டான் அப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ நான் ட்ரை பண்ணேன், போகாத அப்படி சொல்ல ட்ரை பண்ணேன், ஆனால் அதுக்குள்ள விழுந்துட்டான் அப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ ஆனால் அதற்குள் அப்படின்றது எதுக்குள்ள இருக்கு பாருங்க, அவன் விழுந்து விட்டான். இந்த பார்ட் கூட தான் இருக்கு. ஸோ இந்த பார்ட் நான் அவரை எச்சரிக்க முயற்சித்தேன்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஆனால் அதற்குள்னா பட் பை தென், அவன் விழுந்து விட்டான்ங்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்படிதான் நம்ம சொல்ல போறோம். ஸோ நான் முயற்சித்தேன் அப்படின்னா ட்ரை பண்றது, எச்சரிக்க முயற்சித்தேன்னா ட்ரை டு வார்ன் இல்லையா? ஐ ட்ரை டு வார்ன் ஹிம். இப்போ அவன் விழுந்து விட்டான், he past perfect tense, had plus v3, he had fallen. இல்ல நீங்க he had fallen down அப்படி சொன்னாலும் சரி. கீழே விழுந்து விட்டான்னா
he had fallen downன்னு சொல்லுங்க. இல்லைன்னா விழுந்து விட்டான் அப்படி மட்டும் சொல்லணுமானா he had fallen அவ்வளோதான். இப்போ அப்படியே கொண்டு வந்து இதில் போட்டு ஃபில் பண்ணிடுங்களேன். I tried to warn him, but by then he had fallen. I tried to warn him, but by then he had fallen. இப்போ நம்ம ஃபியூச்சர் வச்சு சொல்ல போகிறோம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பாஸ்டில் பார்த்தோம் இல்லையா? இப்போ ஃபியூச்சர் வச்சு சொல்லுவோம். இப்போ வீட்டில் வந்து அம்மா அப்பா ஏதாவது புலம்புனாங்கன்னா, அப்பா வேறு நான் பாரு அதுக்குள்ளே நான் ரிட்டையர் ஆகிடுவேன், என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படி புலம்பினா நம்ம சொல்லுவோம், அதுக்குள்ளே நான் டிகிரி முடிச்சிருவேன், அதனால நான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, இப்படி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் அப்படியே ஒரு தடவை பார்த்துடலாம். அதனால தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேயே எல்லாமே போடுறதில்ல, நீங்களே கூட ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நான் அதற்குள் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா? இந்த சென்டென்ஸை நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்லேயும் இன்னொரு சென்டென்ஸை நம்ம வந்து ஃபியூச்சர் டென்ஸ்லேயும் சொல்ல போகிறோம். இந்த இடத்துல அதனால்னு ஒரு வார்த்தை வருது, நம்ம இந்த செகண்ட் சென்டென்ஸ்க்கு முன்னாடி ஸோ அப்படிங்கிற வார்த்தையை கூட நம்ம யூஸ் பண்ண வேண்டி இருக்கும். இந்த இடத்துல போட விட்டுட்டோம், ஸோன்ற வார்த்தையை கூட நம்ம யூஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ நீங்கள் தனித்தனியாக ஃப்ரேம் பண்ணி நீங்களே கூட முழு சென்டென்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைன்னா நம்ம செக் பண்ணலாம். நான் பட்ட படிப்பை முடித்து விடுவேன் அப்படின்னா நம்ம வந்து ஐ வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் மை டிகிரி நீங்கள் அப்படி சொன்னாலும் சரி, இல்லை ஐ வில் ஹாவ் கிராஜுவேட்டட் அப்படி சொன்னாலும் சரி. ஐ வில் ஹாவ் ப்ளஸ் B3, ஐ வில் ஹாவ் கிராஜுவேட்டட். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க, நான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவேன், ஐ வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங், ஐ வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங். அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? ஐ வில் ஹாவ் கிராஜுவேட்டட் பை தென், ஸோ ஐ வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங். I will have graduated by then, so I'll start working. இப்போ ஃப்ரெண்ட் யாராவது சொல்லுவாங்க, அவளோட டிபி பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், எல்லாரும் சொன்னாங்கன்ட்டு நானும் போய் செக் பண்ண போனேன், ஆனால் அதுக்குள்ளே அவள் டிபியை மாற்றிட்டா, அதுக்குள்ளே அவள் பிக்சரை சேஞ்ச் பண்ணிட்டா, இப்படி நம்ம சொல்ல போகிறோம். அதற்குள் அவள் படத்தை மாற்றி விட்டாள். ஸோ அவளுடைய டிபியை சரி பார்த்தேன், இது பாஸ்ட் டென்ஸில் இருக்க போது. ஆனால் அதற்குள் அப்படின்றது பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இருக்க போகுது இல்லையா? ஸோ ஐ செக்ட் ஹர் டிபி, சரி பார்த்தேன்னா செக் பண்றது இல்லையா? ஐ செக்ட் ஹர் டிபி. ஷி ஹட் சேஞ்ச்டு த பிக்சர், அவ சேஞ்ச் பண்ணிட்டா. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லணும். ஷி ஹட் சேஞ்ச்டு த பிக்சர். சேர்த்து சொல்லி பாருங்க. ஐ செக்ட் ஹர் டிபி, பட் ஷி ஹட் சேஞ்ச்டு த பிக்சர் பை தென். இதை வந்து நம்ம எப்போ நடுவில் போட்டுட்டு இருந்தோம் இல்லையா? இப்படி கூட நம்ம பிரிச்சு கூட சொல்லலாம். ஐ செக்ட் ஹர் டிபி, பட் ஷி ஹட் சேஞ்ச்டு த பிக்சர் பை தென். அப்படி இல்லைன்னா ஐ செக்டு ஹர் டிபி, பட் பை தென் ஷி ஹட் சேஞ்ச்டு த பிக்சர். எப்படி சொன்னாலும் சரிதான். ஸோ பை தென்னை சென்டென்ஸ் முன்னாடி வச்சு போட்டாலும் சரி, பின்னாடி வச்சு போட்டாலும் சரி. நாங்கள் ஆக்சுவலாக பீச்சுக்கு போகலான்னு பிளான் பண்ணோம், ஆனால் அதுக்குள்ளே மழை வந்துருச்சு. இதுதான் நம்மளுடைய அடுத்த சென்டென்ஸ். சரி, நீங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸையுமே நீங்கள் உங்களுக்கான ஒரு டெஸ்ட்டாக நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அடுத்த சென்டென்ஸ் போகலாம், இல்லை அடுத்தடுத்த ஸ்லைடில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நாங்கள் பீச்சுக்கு போக பிளான் பண்ணோம் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ், அதுக்குள்ளே மழை வந்துருச்சுங்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா? ஸோ ஸ்ட்ரக்சர் இப்படி தான் நம்ம போட்டிருக்கோம். பாஸ்ட் டென்ஸ் பட் பாஸ்ட் பர்ஃபெக்டோட பின்னாடி பை தென் வச்சு, இல்லை நடுவில் வச்சு, நீங்கள் எப்படி வேணால் சொல்லுங்கள். ஸோ இந்த எந்த ஸ்டேட்மெண்ட்டில் அதற்குள்ள இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடியோ பின்னாடியோ நீங்கள் பை தென்னை வச்சுக்கலாம். ஸோ நாங்கள் கடற்கரைக்கு செல்ல திட்டமிட்டோம், பிளான் பண்ணோம். ஸோ வி பிளான் டு கோ, போக திட்டமிட்டோம். பாருங்க, இந்த மாதிரி சென்டென்சஸ் நிறைய நம்ம சொல்கிறோம். செல்ல திட்டமிட்டோம் அப்படின்னு இருக்கு, திட்டமிடுறது தான் மெயின் வெர்ப். அப்போ வி பிளான்ட், எதுக்கு? போகிறதுக்கு, டு கோ. ஸோ வி பிளான் டு கோ, எங்க? பீச்சுக்கு, டு த பீச். இப்போ மழை வந்து விட்டது, the rain had started, the rain had started. We planned to go to the beach, but the rain had started by then. We planned to go to the beach, but the rain had started by then. இப்போ நாம வந்து ஊர்லேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோம். அப்போ நம்ம சொல்லுவோம், நம்ம எப்படி ஒரு 11:30 வாக்கில் வீட்டுக்கு போயிடுவோம், ஆனால் அதுக்குள்ளே வீட்டில் எல்லாரும் தூங்கிடுவாங்க அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருப்போம் இல்லையா? ஸோ நாம் 11 மணி வாக்கில் 11:30 மணி வாக்கில் வீட்டை அடையலாம், இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ் இல்லையா? அதற்குள் அப்படின்ற பாட்டு பாருங்க, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். அனைவரும் தூங்கி இருப்பார்கள், தூங்கி விட்டு இருப்பார்கள், இப்படி நம்ம சொல்ல போகிறோம். இப்போ இந்த சென்டென்சஸ் எப்படி தனித்தனியாக சொல்றது? நாம், வி, அடையலாம்னு இருக்கு, லாம்னு இருக்கு. ஸோ வி கேன் ரீச் ஹோம் எப்போ? அந்த அந்த அப்ராக்சிமேட்டாக ஒரு 11:30 அப்படி சொல்கிறதா இருந்தால் அட் அபவுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெறுமனே அட் 11:30னா எக்ஸாக்டாக 11:30 போவோம்னு அர்த்தம்.
11:30 மணி வாக்குல அப்படி சொல்லணுமானா at about 11:30. We can reach home at about 11:30. எல்லாரும் தூங்கியிருப்பாங்க. everyone அப்படின்றது தட்ல சப்ஜெக்ட். எல்லோரும் அப்படின்னு சொல்றதுக்கு will have plus V3. தூங்குறதுன்றப்போ sleep, slept, slept. So everyone will have slept. கம்பைன் பண்ணலாமா? We can reach home at about 11:30, but everyone will have slept by then. But by then everyone will have slept. எப்படி வேணாலும் நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த பை தென்னை வச்சு நம்ம வெறுமனே ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லை கொஷன்ஸ் கூட நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரியே ஃப்ரேம் பண்ணலாம். அதுக்குள்ள நீ வேலையை முடிச்சிருவியா, அதுக்குள்ள நீ போயிடுவியா, அதுக்குள்ள அவன் வந்துருவானா, இந்த மாதிரி எல்லாம் கேட்கறதுக்கு நம்ம அப்படியே பை தென்னை கொஷன்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து வழக்கம் போல் பாஸ்ட் டென்ஸாக ஃபியூச்சரான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. பாஸ்ட் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்டை யூஸ் பண்ணுங்கள். ஃபியூச்சரை ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்டை போடுங்க, அவ்வளோதான். ஸோ அதற்குள் வேலையை முடித்து விடுவீர்களா அப்படின்ட்டு இருக்கு. இப்போ ஃபியூச்சரில் முடிச்சிருவீங்களா அப்படி தான் நம்ம கேட்குறோம் இல்லையா? ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்டோட நம்ம பை தானே சேர்த்து சொல்ல போகிறோம். ஸோ நீன்றதுனால யூ ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். யூ வில் ஹாவ் ஃபினிஷ்ட் த ஒர்க். கொஷன் அப்படின்னா அந்த யூவையும் வில்லையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும், அவ்வளோதான். So will you have finished the work by then? Will you have finished the work by then? அதுக்குள்ள நீ வேலையை முடிச்சிருவியா அப்படி கேட்குறது. இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கோம். அதுக்குள்ள அவன் போய் சேர்ந்துருவானாங்க, அதுக்குள்ள அவங்க ரீச் ஆகிடுவானா, இப்படி நம்ம கேட்க போகிறோம். ஸோ ஃபியூச்சர் தான் இல்லையா? ஸோ அவன்றதுனால he will have reached there. He will have reached there. போயிடுவானா, அங்கே போய் ரீச் ஆகிடுவானா, ரீச்ன்றது அந்த இடத்துல வேர்ப் இல்லையா? He will have reached there. சப்ஜெக்டையும் இல்லை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க, you'll get the question. Will he have reached there by then? ஸோ இப்போ நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் வச்சு 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? பாஸ்ட் பர்ஃபெக்ட்லேயே ஒன்று பார்த்துடலாம். ஸோ நீ போனிய என்னாச்சு, அதுக்குள்ள அவர் கிளம்பிட்டாரா அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். ஸோ பாஸ்ட்ல அவர் கிளம்பிட்டாரா அப்படி கேட்குறோம். ஸோ பை தென் கூட பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும். அவர்ன்றதுனால ஹீ பாஸ்ட் பர்ஃபெக்ட், கிளம்புறதுனா லீவ் இல்லையா? ஸோ ஹேட் பிளஸ் V3, ஹேட் லெஃப்ட். ஹீ ஹேட் லெஃப்ட். இப்போ நம்ம ஹேடையும் ஹீ மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் கொஷனுக்கு. had he left by then, had he left by then, அதுக்குள்ள அவர் போயிட்டாரா அப்படி கேட்கறதுக்கு. So here are your practice sentences. Pause the video, try these sentences. You can check your answer in the next slide. அதுக்குள்ள நான் ரிட்டையர் ஆயிடுவேன். I will have retired by then. அவ ஓன்னா ஆனா அதுக்குள்ள பஸ் போயிடுச்சு. She ran, but by then the bus had left. She ran, but the bus had left by then. எப்படி வேணா சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நாம் பை தென் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.